ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பெரியாழ்வார் திருமொழியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நரசிம்மர் பாசுரம் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழி 9வது பாசுரம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டிரணியன் உன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டிரணியன் உன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி. நரசிங்க பிரானை உள்ளே வைத்து கட்டிய தூண் என்று சொல்லிவிட முடியாதபடி தானே பார்த்து கட்டினது என்று எண்ணிய இரணியனின் அகலமான மார்பினை நரசிம்மத்தினுடைய கோபத்தில் கைவிரல் நகங்களால் பிளந்த கைகளால் சப்பாணி கொட்டு என்று சொல்கிறாள். பேய்முலை உண்டானே என்று சொன்னது பூதனையை குறிப்பிட்டது. ஹிரணியன் அளந்து நட்ட ஸ்தம்பத்தை அவன் தானே சீறி உதைக்க அந்த ஸ்தம்பத்திலே அவன் அடித்த இடத்திலேயே கத்தி போன்ற கொடூரமான நகங்களை உடைய நரசிம்ம ரூபமாய் வளர்ந்து அவன் நெஞ்சினை இப்போதாவது மனம் மாறி இருக்குமோ என்று பரிசீலித்து ஹிரணியனின் அகன்று இருக்கின்ற மார்பினை கிழித்த கைகளால் சப்பாணி கொட்டு. பூதனையின் விஷம் தடவின முலையை அவள் உயிரோடு உண்டவனே சப்பாணி கொட்டு என்பது இதன் அர்த்தம். எங்கும் உளன் என்று சொன்ன பிரகலாதனின் வார்த்தையை மெய்ப்பிக்க ஹிரண்யன் அடித்த இடத்திலே தோன்றியது சொல்லப்பட்டது. எந்தவிதமான ஆயுதத்தினாலும் கொல்லப்படக்கூடாது என்றும் தேவாதி தேவர்கள் மற்றும் 4 வகை ஜாதி உள்ளவற்றில் ஒன்றினாலும் கொல்லப்படக்கூடாது என்றும் பிரமன் கொடுத்த வரத்திற்கு விரோதம் வராமலும் ஒளிவுடைய நகங்கள் கொண்ட நரசிம்மமாய் தோன்றியது கூறப்பட்டது. சிரம் பற்றி முடியிடிய கண்பிதுங்க வாய் அலறத் தெளித்தான் என்றதன்படி ஒருவேளை பயத்தினால் நெஞ்சு இளகி மனம் மாறக் கூடுமோ என்று பரிசீலனை செய்தது சொல்லப்பட்டது. உடல் இருப்பிளவாக கூடிய வகையில் நீண்ட கூரிய நகங்களை படைத்தவனே என்று சொல்கிறது. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.